புத்தாண்டையொட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அழகேஷ்குமார். வணக்கம் அழகேஷ்குமார். பழனியில் பக்தர்களின் வருகை எவ்வாறாக உள்ளது? தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? முருகனின் மூன்றாம் படைவீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்து வருகின்றனர். இதனால் பக்தர்கள் 3 முதல் 5 மணி நேரம் சாமி தரிசனம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதாவது பொங்கலுக்கு முன்பாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டு பிறந்த நிலையில் பழனி மலைக்கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர். அதிகாலை 4 மணிக்கு சன்னதி திறக்கப்பட்டு மூலவர் தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. இதனால் மலைக்கோயில் கட்டண தரிசன வழி, இலவச தரிசன வழி என அனைத்து பகுதிகளிலும் நீண்ட வரிசையில் பக்தர்கள் குவிந்திருந்தனர். பழனி திருக்கோயில் சார்பாக சுவாமி நியூ இயருக்கான சுவாமி பட காலண்டர்கள் வெளியிட்டனர். முருக பக்தர்கள் மட்டுமின்றி ஐயப்ப பக்தர்களும் ஏராளமான சுவாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர். மலைக்கோவில் பக்தர்கள் விரைவான தரிசனம் செய்யவும், கூட்ட நெரிசலை தவிர்க்கவும், போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.